தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார். தொண்டர்கள் ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே உள்ள திமுக கூட்டணி கலகலக்கிறது தொகுதி பஞ்சாயத்தால். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியோ கடை விரித்துள்ளது, ஆனால் கொள்வார் இல்லை. கடை விரித்துள்ளது, கொள்வார் இல்லை. தமிழக வெற்றி கழகமோ ஒரே புயலில் காணாமல் போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் ஒரு பிரபல தலைவர். ஆம், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடப் போவதில்லை என்று 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்தார். தற்பொழுதோ தனித்து போட்டியிடுவதில்லை என்று அறிவித்துள்ளார். இவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். பாமக துணை பொதுச் செயலாளராக இருந்தவர். டாக்டர் ராமதாசுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆரம்பித்தார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றார். குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் தற்பொழுது திமுக கூட்டணியில் திமுகவிடம் உரசல் போக்கை மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். தனக்கு உரிய அங்கீகாரம் திமுக கூட்டணியில் கிடைக்காவிட்டால் தான் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். வேல்முருகனுக்கு என்று தனித்துவமான வாக்கு வங்கி எதுவுமே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்த காரணத்தினால் பாமகவுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேல்முருகனை கொண்டு வந்து தன்னுடைய கூட்டணியில் இணைத்தார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அவருடைய பண்ருட்டி தொகுதியை ஒதுக்கினார். அதிமுக சார்பில் டம்மி வேட்பாளராக பண்ருட்டி ராமச்சந்திரன் களமிறக்கப்பட்டார். அவருக்கு தொண்டர்கள் வேலை பார்க்கவில்லை. இதனால் வேல்முருகன் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்றார். ஆனால் தற்பொழுது தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். இதனால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஏற்கனவே திமுக கூட்டணியில போட்டியிட்டே குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாப்ல. நீ தனித்து போட்டியிட்டா 5000 ஓட்டு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்தால் தாம் திமுக கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திமுகவோ இவர் போனால் போகட்டும், கவலை இல்லை என்று மௌனம் சாதித்து வருகிறது.